காலை வணக்கம். செக் கேஸ் நடத்துகிறோம் 138. அதில் பல தடுப்பு டிஃபென்ஸில் ஒரு டிஃபென்ஸ் என்னென்னா, கம்ப்ளைனண்ட்டுக்கு லெண்டிங் கெப்பாசிட்டி கிடையாது, அவருக்கு அவ்வளோ பணம் இல்லை அப்படின்றது தான். அது எந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆகுன்றது தான் இந்த தீர்ப்பு. இது ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட்டு 1931. ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 1931. அசோக் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். இதில் 22 லட்ச ரூபா கடன் வாங்குறாரு. அப்புறம் பணம் கொட்டல, செக்கு கொடுக்குறாரு. செக்கு ஸ்டாப் பேமெண்ட் பண்ணிடுறாரு. லீகல் நோட்டீஸ் கொடுக்குறாரு. அதுக்கு பதில் கொடுக்கல. இவர் ட்ரையல் நடத்துகிறாரு. ட்ரையல் நடத்திட்டு இதில் கீழ்கோர்ட்டில் தண்டனை 33 லட்சம் காம்பன்சேஷன். அப்பலட் கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணுது. ரிவிஷன் கோர்ட்டில் ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இவருக்கு 22 லட்ச ரூபா கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி எங்கே இருக்குது, ப்ரூவ் பண்ணலை, டீட்டெயில் கொடுக்கல, அதனால் இந்த கேஸை அக்யூட்டல் பண்ணிடுறாரு. சுப்ரீம் கோர்ட்டு இந்த கேஸில் அசோக் சிங் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ்க்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அதை ரைஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் அதை ரைஸ் பண்ணாதான் அதை 2-3 கேஸ் ஜட்ஜ்மெண்ட் பேராகிராஃப் 11ல் நிறைய கேஸ் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த ஏரியா அது நீங்கள் கெப்பாசிட்டி பேமெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கா இல்லையான்றது அதுக்கு ஒரு பேராகிராஃப் 11ல் படிச்சுக்குங்க, தனித்தனியாக டவுன்லோட் பண்ணி. இறுதியாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆட்சேபனை நீங்கள் ரைஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் ரைஸ் பண்ணாதான் நீங்கள் அதை தென் டியூட்டி ஷிப்ஸு அவருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னா, only if an objection is raised that the complainant was not in a financial position to pay the amount so claimed by him to have been given as a loan to the accused, then only complainant would have to bring before the court cogent material to indicate that he had financial capacity. இந்த ஏரியா தான் பண்ணணும். Appellant had categorically stated his deposition, rated that he had withdrawn the amount from bank Faizabad. All these things he has stated. Therefore, they have believed the complainant and set aside the acquittal and restore the lower court judgment. However, some considerations were given: 1 year punishment, some lesser compensation. So you go through this judgment, very interesting to defend this. அது என்னென்னா, கடன் வாங்கிக்குவாங்க, கடன் வாங்கிட்டு பணமும் தரமாட்டான், வக்கீலுக்கு ஃபீஸும் தரமாட்டான், கோர்ட்டுக்கும் வரமாட்டான். என்ன இதெல்லாம் அழுக்கு கேஸ். இதில் என்ன சொல்கிறது, டிகாய் விட்னஸ் மாதிரி. இது டிகாய் கிளைண்ட்ஸு. இவனுங்களை வச்சுட்டு மல்லு கட்ட முடியாது, ரிப்ளேவும் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று பண்ணுங்கள். காலை வணக்கம், நன்றி. நம்ம கடமையை நம்ம அப்டேட் ஆகிக்கணும். காலை வணக்கம், நன்றி.